இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 3 கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்வோம். முதல் கருத்து, மோசே மக்களை பார்த்து இப்படியாக சொல்கிறார்: இஸ்ராயேல் மக்களே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுங்குங்கள். அப்போது நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையினுடைய கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்கிக் கொள்வீர்கள். அதான் முதல் செய்தி. மோசே தன்னுடைய இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லுகிறார், இன்னும் அவர்கள் கானான் தேசத்தை அடையவில்லை, பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த ஆண்டவர் உரிமையாக்க கொடுக்க இருக்கக்கூடிய அந்த நாட்டை இன்னும் அடையவில்லை. பாலைவனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மோயிசன் அவர்களிடம் சொல்லுகிறார், நான் கொடுக்கக்கூடிய கட்டளைகளை நியமங்களை நீங்கள் வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள். மோயிசன் புதுசாக எதுவும் சொல்லலை. கடவுள் அவருக்கு கொடுத்த 10 கட்டளைகளை இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுக்கிறார். இதை நீங்கள் கடைபிடிக்கணும். அதை கடைபிடித்தால் உங்களுக்கு என்ன நடக்கும்? நீங்கள் வாழ்வீர்கள். 1. 2வது, கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகும் அந்த உரிமை நாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு நாம் நிறைய பேர் ஒரு கேள்வியை நாம் கேட்கிறோம்: பைபிள் படித்தா என்ன வரும்? பைபிள் படிக்கிறதுனால என்ன லாபம்? வேலையை கொடுப்பாங்க, அதுக்கு என்ன சம்பளமாக கொடுப்பாங்க? விவிலியம் படிப்பதனால், வேதம் படிப்பதனால், பைபிள் படிப்பதனால் என்ன பிரயோஜனம்? அதையும் படிக்க சொல்றீங்க, அதை படித்தா என்ன கிடைச்சிடும்? இன்னைக்கு மோயிசன் சொல்லுகிறார், நீங்கள் நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய நியமங்களையும் முறைமைகளின்படி நீங்கள் நடந்து வாழ்ந்து அதை கடைபிடித்து வந்தால் நீங்கள் கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த உரிமை பேரான நாட்டை அடைவீர்கள். அவங்களுக்கு கானா தேசம் கடவுள் கொடுத்த நாடு, நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய நாடு விண்ணுலகம். அதன் நிலை வாழ்வு, மோட்சம். அப்போ நாம் எல்லோருமே விண்ணகத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி நான் நினைக்கிறேன். எல்லாமே விண்ணகத்துக்கு போக வேண்டும் என்று நினைப்பதாக நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்கிறார், விவிலியத்தை படி. ஏன் விவிலியத்தை படிக்க வேண்டும்? நீங்கள் சாலையில் பயணம் செய்வதாக இருந்தால் சாலையினுடைய விதிமுறைகள் உங்களுக்கு தெரிய வேண்டும். You should know the rules and regulations of the transport, road. அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சாலை விதிகளை தெரியல அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக இந்த சாலை விதிகளை கடைபிடிக்கவில்லை என்றால் ஒன்று விபத்து ஏற்படும், இல்லைன்னா நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டி இருக்கும், அல்லது அடுத்தவர்களுக்கு விபத்து ஏற்படுத்த வேண்டி இருக்கும். அப்போது நமக்கு ஒரு சாலையிலே பயணிக்கிற போது அதனுடைய விதிமுறைகள் நமக்கு தெரியணும். பயணம் செய்கிற போது விதிமுறை தெரியணும். எங்கே போகணும், எங்கே நிற்கணும், என்ன கவனிக்கணும், எந்த பக்கம் போகணும், விதிமுறை தெரியணும். அப்போ மோட்சம் போக வேண்டும் என்றால் நமக்கு விதிமுறைகள் தெரிய வேண்டும். நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியணும். அந்த மோட்சத்தை அடைவதற்கு எப்படி வாழ வேண்டும் என்ற விதிமுறைகள் தெரியணும். அந்த விதிமுறைகள் யார் நமக்கு கொடுப்பது? விவிலியம் தான் கொடுக்கும். அது விவிலியம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், இதை செய்யணும் என்று அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்போ மோயிசன் சொல்லுகிறார், நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய விதிமுறைகளின்படி நியமங்களின்படி வாழ்ந்தால் நீங்கள் உரிமை பேர் நாட்டை அடைவீர்கள். கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்கிக் கொள்வீர்கள். நமக்கு விண்ணகத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் கடவுள் கொடுக்கக்கூடிய நியமங்கள், கடவுள் கொடுக்கக்கூடிய முறைமைகள், கடவுளுடைய கட்டளைகள் நமக்கு தெரியணும். அது எங்கே இருக்கு? அது விவிலியத்தில் தான் இருக்கிறது. இது முதல் செய்தி. 2வது, இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடித்தால் வேற்று நாட்டவர் உங்களை எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் கானான் தேசத்துக்கு போகிற போது அங்கே ஆண்டவருடைய கட்டளையெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கானானிய மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? சொல்லுகிறார்,
மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றும் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியிலும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றும் கொண்ட மக்களாயிருக்கிறார்கள் என்று போற்றுவார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிற போது நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் தான் கடவுளுடைய மக்கள், இவர்கள்தான் கடவுளை பின்பற்றுகிற மக்கள், இவர்கள்தான் கடவுளை நம்புகிற மக்கள் என்று நம்மை பார்த்து அவர்கள் வியப்பார்கள். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களை பார்க்கிற போது அவர்கள் கடவுளை காண்பதாக, கடவுளுடைய நியமங்களை கடைபிடிக்கிற போது கடவுளுடைய மக்களை காண்பதாக அவங்க பார்ப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்போம், நாம் அடுத்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம். அதனால தான் நாம் விவிலியத்தை படிக்க வேண்டும். படிப்பது மட்டுமல்ல, அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டு. இதை கடைபிடிக்கிற போது, அதாவது கெட்டவர்களுக்கும் நல்லது செய்கிற போது நாம் முன்மாதிரியாக இருப்போம். கெட்டதுக்கு கெட்டது எல்லாம் செய்வாங்க, அதுக்கு நம்ம கடவுளை கும்பிடுன்னு அவசியம் கிடையாது. கெட்டதுக்கு கெட்டது செய்வதற்கு நாம் கோயிலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. கெட்டதுக்கு கெட்டது செய்வதற்கு நான் கடவுளை கும்பிடணும் அவசியம் கிடையாது. கெட்டது செய்வனுக்கு நானும் கெட்டது செய்வதற்கு நான் பூசெல்லாம் பார்க்கணும், திவ்ய நற்கனை உட்கொள்ள வேண்டும், ஜோமால சொல்லணும், பைபிள் படிக்கணும் அவசியமே கிடையாது. நான் கெட்டது செய்கிறதுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா எனக்கு பைபிள் தேவை, எனக்கு ஜபம் தேவை, எனக்கு பூச தேவை, எனக்கு நன்மை தேவை, எனக்கு கடவுள் தேவை. ஆக ஆண்டவர் சொல்லுகிறார், 2வது செய்தி, நாம் ஆண்டவருடைய கட்டளை கடைபிடிக்கிற போது நாம் முன்மாதிரியாக இருக்கிறோம். 3வது, இன்றைய முதல் வாசத்தில் நமக்கு கிடைக்கிற செய்தி, மோயிசன் சொல்லுகிறார், கவனமாய் இருங்கள், ரொம்ப கவனமாய் இருங்க, உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களை காத்து கொள்ளுங்கள். என்ன பார்த்தாங்க இஸ்ராயல் மக்கள்? எகிப்து தேசத்தில் இருந்து கடவுள் அவங்களை எப்படி அற்புதமாக பாதுகாத்து வந்தார். அந்த செங்கடு வழியாக உயிர் தப்பிக்க வைத்தார், காடையை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார், இரவிலே நெருப்பு தூணாக இருந்து வழி நடத்தினார், பகலிலே மேகத்தூணாக இருந்து நிழலை கொடுத்தார். இதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் பார்த்தாங்க. மோயிசு சொல்கிறார், இதெல்லாம் கடவுளுடைய பராமரிப்பு, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிங்க, உங்களுடைய இதயங்களை வைத்து காத்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். கடவுள் செய்த நன்மைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. கடைசியாக உங்கள் பேர பிள்ளைக்கு, சப்போஸ் உங்களுக்கு பேர பிள்ளைகள் இருந்தாங்கன்னா, கடைசியாக உங்கள் பேர பிள்ளைக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துக்கிறீங்க? பேர பிள்ளைக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்க? கடைசியாக ரிமோட் எப்படி ஆன் பண்ணுறது, டிவி எப்படி ஆன் பண்ணுறது, இல்லை பொம்மை எப்படி ஆன் பண்ணுறது, சாவி கொடுக்கறது, மொபைலில் அவன் நமக்கு சொல்லிக் கொடுப்பான், அது வேறு விஷயம். என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் பேர பிள்ளைகளுக்கு? எப்படி சாப்பிடணும், சில நல்ல பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுப்பது நல்லதான், எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும். ஆனால் கடவுள் செய்த நன்மைத்தனங்களை சொல்லிக் கொடுக்கிறோமா? அது பேர பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால் உங்கள் பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்திருந்தால் தாத்தா பாட்டி சொல்கிறத பேர பிள்ளை கேட்கும். அப்பா அம்மாவுக்கே கீழ்ப்படியாத பையன் பொண்ணு பேர பிள்ளைகள் தாத்தா பாட்டிக்கு எங்கே கீழ்ப்படிய போகிறாங்க? அப்போ நீங்கள் எதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள், எதை உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? மோயிசன் சொல்லுகிறார், கவனமாயிருங்க, ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் பேர பிள்ளைகள் சொல்லிக் கொடுங்க. வெறும் உலக காரியங்களை மட்டுமே நீங்கள் சொல்லிக் கொடுப்பதில் கவனமாக இருக்கும். நீச்சல் கற்றுக்கோ, கராத்தே கற்றுக்கோ, யோகா கற்றுக்கோ. உலக காரியங்களை மட்டுமே கற்றுக் கொடுப்பதில், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் பேர பிள்ளைகள் கற்றுக் கொடுப்பதிலும் பெற்றோர்கள் தாத்தா பாட்டிங்க ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி மோயிசன் சொல்லுகிறார், எதில் கவனமாக இருக்க வேண்டும்? கடவுள் செய்த நன்மைத்தனங்களை உங்களுடைய பேர பிள்ளைகள் சொல்லிக் கொடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும்.